வணக்கம். நம்ம இப்ப சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்துல செட்டி குடிதண்ணி ஊரணி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இத இளைஞர்கள் வந்து தன்னார்வமா செயல்பட்டு இந்த ஊரணியை பராமரிச்சுக்கிட்டு வராங்க. அதோட முழு விவரத்தை நம்ம இளைஞர் நற்பணி மன்றத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம். நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க? என்னுடைய பேர் முகுந்தன், பொறியியல் பட்டதாரி, கல்லல் ஊரை சேர்ந்தவங்க தான். இப்ப நீங்க எங்களை வந்து வெளியே காட்டணும்னு நீங்க வந்து பத்தில அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல இந்த வெற்றி மலருக்கு வந்து எங்களுடைய கல்லல் இளைஞர் நற்பணி மன்றத்து சார்பா மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சந்தோஷம். இப்ப இந்த ஊரணிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். எத்தனை வருஷமா பயன்பாட்டுல இருந்தது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இந்த ஊரணி சொல்லணும்னா 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஊரணி, குடிதண்ணி ஊரணி. இந்த பகுதியை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு அன்றைய காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அது. இங்க திருமணமா இருக்கட்டும், கடைகளுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தண்ணி வந்து இந்த தண்ணி தான் பயன்பட்டது. அவ்வளவுக்கு வந்து இந்த ஊரணி ரொம்ப ஃபேமஸான ஊரணி. கல்லல் செட்டி ஊரணி அப்படின்னா மிகப்பெரிய ஃபேமஸ். நாங்களுமே கேள்விப்பட்டோம். ரொம்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க, பழமையான ஆளுகள் எல்லாருமே வந்து நாங்க அதுல பலன் அடைஞ்சிருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான குடிநீர் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு காலகட்டத்துல எத்தனை நாளா ஒரு பராமரிப்பு இல்லாம சிதிலம் அடைஞ்சிருக்கு? இடைப்பட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலங்க. தாமரை அப்படியே படர்ந்து சாக்கடை கழிவு நீர்கள்லாம் கலந்து இந்த மாதிரி ரொம்ப துர்நாற்றம் வச்சு பயன்பாடு ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப நீங்க என்ன மாதிரி பணிகள் ஆரம்பிச்சு இப்ப இது வந்து இளைஞர்கள் நற்பணி மன்றமா தன்னார்வமா தான் பண்ணிருக்கிறீங்க, எல்லாரோட ஒத்துழைப்போட அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதுல என்ன மாதிரி பணிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சரி. அரசு அதிகாரிகளுடைய அனுமதியோட, ஒத்துழைப்போட மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருடைய பங்களிப்பு மற்றும் நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடு போயிருக்காங்கல்ல, நம்ம ஊரை நேசிக்கக்கூடிய அண்ணன் உறவுகள்ட்ட எல்லாம் நம்ம நிதி திரட்டி இந்த மாதிரி இந்த ஊரினை வந்து சுமார் ஒரு 15 இருந்து 20 நாட்களா கடுமையான இதுல இடையில மழையும் பெய்யுச்சு, அதோடையும் தண்ணியில எடுத்தும் வேலை பார்த்து ஒரு 70% வேலை முடிச்சாச்சு. முற்றிலும் தாமரைய அழிச்சாச்சு. அந்த கழிவு நீர்களையும் எல்லாம் வெளியேற்றி இது நினைச்சு இன்னொரு 30% வேலை தான் இருக்குது. அதுவும் விரைவா அதை முடிச்சு மீண்டும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்து குடிக்கிற அளவுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம். 70% வேலைகள் முடிஞ்சிருச்சு சொன்னீங்க. முக்கிய டாஸ்கே வந்து அந்த கழிவு எல்லாம் எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கட்ட பணிகள் என்ன பாக்கி இருக்கு? இன்னும் அந்த சைடு ஓரங்கள்ல எல்லாம் அப்புறம் ஃபுல்லா கிளீனிங் பண்ற வேலை, அப்புறம் கரைகளை சமப்படுத்துறது, உள்ள இருக்க குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றி எல்லாம் முழுமையா எல்லா வேலையும் முடியிருக்கு இன்னும் ஒரு 3-4 நாட்கள் ஆகும். இறைவன் மழை இன்னும் விரைவா முடிச்சிருவோம். எங்களுக்காக தான் இப்ப 2-3 நாளா மழை பெய்யாம இருக்குது. நல்லா செயல் செய்யறாங்க இளைஞர்கள். அதுவும் வர்ணபவன் ஒத்துழைச்சிருக்காப்புல. கண்டிப்பா விரைவா முடிச்சிருவோம். அருமை. எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணி பண்றது எல்லாம் உங்க எல்லாருக்குமே, இளைஞர் நற்பணி மன்ற எல்லாருக்கும் சரி, இதுக்கு பங்களிப்பு வழங்கிய எல்லாருக்கும் நன்றி. எங்க வெற்றிமலர் மீடியா சார்பா நீங்க பொதுமக்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? கண்டிப்பா. இப்ப நாங்க கல்லல் இளைஞர் நற்பணி மன்றம் ஜாதி மதம் எல்லாம் கடந்து நாங்க எல்லாரும் அனைவரும் ஒரு ஒற்றுமையாத்தான் இதுல இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஊரணியை வந்து நல்லபடியா நாங்க எல்லாமே மீட்டு கொடுத்துருவோம். பொதுமக்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து திரும்பவும் பழைய நிலைமை கொண்டு போயிடாம நல்லபடியா நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை பாதுகாத்து குடிதண்ணீருக்கு ஒரு நல்ல ஆதாரமா இதை சுத்தமா நல்லா வச்சு பாதுகாத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்க பொதுமக்களுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். உங்க கோரிக்கை எல்லாரையும் சென்றடையிட்டோம். இந்த பணி இன்னும் தீவிரமா விரைவில் முடிந்து பயன்பாட்டுக்கு வரணும். அது தொடர்ச்சியா பராமரிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஒன்னும் நன்றி தெரிவிச்சு. சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பணி செய்யறதுக்கு நன்கொடை நிதிகள் கொடுத்த ஊர் பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் உறவுகள் அனைவருக்கும் எங்களது கல்லல் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரி, நன்றி. நன்றி.